ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரிச்சக்கன்னு சொல்கிற பிரெட் ஃப்ரூட் வச்சு எப்படி வந்து சிக்கன் கறி போல் சூப்பரான ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி கரிச்சக்கை குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரிச்சக்கையில் வந்து குழம்பு பண்ணுறதுக்கு இப்படி வந்து கரிச்சக்கையை வந்து ஒரு மீடியம் சைஸ் கரிச்சக்கை எடுத்து இதை வந்து நல்லா தோலையெல்லாம் நீக்கிட்டு சென்டரில் உள்ளதையெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இப்படி வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வந்து சின்ன சக்கை மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் பிக் பீசஸாக கட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் விடலாம். இப்போ இதில் ஆயில் சூடானது இதில் வந்து பொடியை நறுக்கி வச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட ஸ்மெல் போனதும் அதில் வந்து பொடியை நறுக்கி வச்சு 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு அரை நிமிஷம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த கரிச்சக்கையை ஆட் பண்ணலாம். கூடவே ஒரு கப்பிலேருந்து 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். கரிச்சக்கை வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் போடுறேன். தேங்காய் துருவலை போட்டு அதை நல்லா வந்து வறுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர நல்லா அதை முருவை வறுத்துடலாம். இந்த தேங்காயோட கலர்லாம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எப்படி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு அதையும் சேர்த்து கூட வறுத்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கூட சேர்த்து அதை வறுத்துடலாம். ஒரு லைட் கோல்டன் கலரில் வந்ததும் அதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண அப்புறம் வந்து சிம்மில் வச்சே வருங்க ஒரு 5 நிமிஷம். இது நல்லா வறுத்தாச்சு. இனி வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறுன அப்புறம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். வறுத்து வச்ச மசாலாலாம் நல்லா அரைட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரில் போடலாம். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்படி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கு. இப்போ இந்த வேக வச்ச கரிச்சக்கை கூட இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே இந்த மிக்சி ஜாரில் ஒரு கப்பிலேருந்து 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அந்த மசாலா கூட ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் உப்பு பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணலாம். இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வத்தி வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக வேணும்னா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்ல ஒரு காரமாக இருக்கும். உப்பு தேவைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா திக்காகி நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள். நல்ல சூப்பராக சிக்கன் கறி போல் நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
டேஸ்டியான வறுத்த அரைச்ச கரிச்சக்க குழம்பு ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.